வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு ரொம்ப பெரிய வேலைலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறதுனால காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை முடிச்சுட்டு தான் கிச்சனை விட்டு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே குளியல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். ஷர்வினியும் குளிச்சுட்டு வான்னு சொல்லியாச்சு. ஜி அப்படியே நீங்களும் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாருமே காலையிலேயே குளிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல லஞ்சையும் முடிச்சுட்டு ஒரேடியா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆறி போய் தான் சாப்பிட்டேன். டெய்லி கொஞ்சம் ரைஸுக்கு சைட் டிஷ்க்குன்னு காலிஃபிளவர் எடுத்துட்டு லாஸ்ட்ல ஒரு பாதி காலிஃபிளவர் சும்மா அனாதையா கடந்தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள. சரி அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலிஃபிளவரையும் முட்டையும் வச்சு நல்லா மசாலா பொடி மாஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டேன். சும்மா ஒரு குட்டி சைஸ் வெங்காயம் போட்டு அழகா செஞ்சிருந்தேன். கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மசாலா பொடியெல்லாம் போட்டு சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுட்டாங்க. தோசையும் இதுவும் தாங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிருந்தேன். குளிச்சுட்டு வந்த உடனே அப்படியே கடகடன்னு செஞ்சுட்டு இருக்கேன்னா குபு குபுன்னு வேர்த்து தலையை இன்னும் ஈரமா இருக்கு. அதுல இன்னும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. முடிச்சுட்டு தான்டா கிச்சனை விட்டு வெளில போறேன் அப்படின்னு நான் வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் அரிஞ்சு அப்படின்னு நான் லஞ்சுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 2 கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் இருந்தது. நான் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சோண்டு காலிஃபிளவர் இதெல்லாம் தான் இருந்தது ஃப்ரிட்ஜ்ல. வெங்காயம் தக்காளி இதுதான் இருந்தது. உருளைக்கிழங்கு இருந்தது. ஸோ டக்குன்னு என்ன பிளான் பண்ணா உருளைக்கிழங்கு தோசைக்கல் ஃப்ரை பண்ணிடுவோம். கேரட் பீன்ஸை தேங்காய் பால் இல்ல தேங்காய் அரைச்சி ஊத்தி குழம்பு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி தாளிக்க ஆரம்பிச்சேன். சோ சூடான கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 to 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியான குழம்பு மிளகாய் தூள்ன்றதுனால அவ்வளவு சேர்த்திருக்கேன். அப்புறம் பெரிய தக்காளி பழமா இருந்தா 1.5 தாராளமா போதுமானது. எனக்கு குட்டி குட்டி தக்காளி பழம் தான் இருந்துச்சு, அதனால 3 சேர்த்திருக்கேன். நல்லா சுருள வதக்கினதுக்கு அப்புறம் கேரட் பீன்ஸ் பொடியா நறுக்கினது சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு தேங்காய் பால் அன்னைக்கு ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் திக் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் கொஞ்சம் அளந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்திக்கிட்டேன். 1 ஸ்பூன் உடச்சக்கல்ல 4 முந்திரி கசகசா சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நான் வேக போட்டுட்டு அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். அதுக்குள்ள இந்த பக்கம் சாதமா சுட சுட வடிச்சு வச்சுட்டேன். இது வந்து மசாலா மோர். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்தியான மசாலா மோர். ஒரு 5 to 6 கொத்து கருவேப்பிலை, சீரகத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, தயிர், நல்லா கொஞ்சம் லைட்டா புளிப்ப ஆரம்பிக்கும்ல அந்த தயிர் நல்லா மோராக்கி இருக்கும். தண்ணியான நீர் மோர். சோ இந்த மாதிரி தாளிப்புல எதுவுமே போடல. கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது, ஹெல்தி, ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுறேன். சமையல்ல போட்டாக்கா அவங்க பொறிக்கி வைக்கிறாங்க, இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டா சாப்பிடுவாங்க. அதனாலதான் ஜி தேங்க்யூ. ஷர்வின் கொடுத்துட்டாரு. குழம்பும் இங்க தயாராயிடுச்சு. சில பேர் நினைக்கலாம் இந்த குளிர் காலத்துல மோரா அப்படின்னுட்டு. குளிருதுன்னு ஈவினிங்க்கு மேல நான் என்ன பண்றேன்னா ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் வீட்டுல சுத்துறேன். ஸ்லிப்பர், ஸ்வெட்டர், கதவெல்லாம் சாத்திட்டு ஏதோ குளுன்னு அப்படிதான் உட்காந்துருக்கோம். குவில்ட் தான் யூஸ் பண்றோம். அதுவே என்ன ஆகுதுன்னா பாடியை ஹீட் ஆகுது. எங்க எல்லாருக்குமே அங்கங்க கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூடு கிளப்பி விடுது போல இருக்கு. சரி வயிற்றுக்கும் சூடு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோர் குடிக்கலான்னு உச்சி வெயிலப்போ நாங்க வந்து மோர் குடிச்சிடுறோம். குழந்தைக்கும் நான் அந்த நேரத்துல தான் மோர் குடுக்குறேன். உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டு ரவுண்டா கட் பண்ணிட்டு மசாலா போட்டு தோசைக்கல்ல இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துட்டேன். குருமாக்கு, தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைசஸ்க்குலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு அப்பாடி அப்படி இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஷர்வின் கொஞ்சம் சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால லஞ்சுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப கொடுத்துட்டாக்கா சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். நான் வந்து லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஜியுமே லேட்டா சாப்பிட்டுக்கிற லஞ்சுன்னு சொல்லிட்டாரு. இப்ப வேணான்ட்டாரு. நானும் லஞ்ச் அப்புறம் சாப்பிட்டுக்கலான் இருந்தேன். ஷர்வினுக்கு மட்டும் லஞ்ச் வந்து கொடுத்துட்டோம். கிராக்கரி யூனிட்டை மொத்தமா நான் கிளீன் பண்ண போறேன். வாங்க அதை பார்க்கலாம். ஜி நான் உன்ன அந்த கிராக்கரி கிளீன் பண்ண வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். வரவே மாட்டேன். ஹெல்ப் பண்ணலாம்ல? 10 minutes ஏற்கனவே 5 minutes சொல்லி 5 minutes முடிஞ்சிருச்சு. 10 minutes தான். 10 minutesல வந்துருவேன். மசாஜ் பண்றேன். மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ இந்த இந்த நவீன மிஷின், மசாஜ் மிஷின் காட்டு. இந்த மிஷினை காட்டு. சரியான நவீன மிஷின். இந்த நவீன மிஷினை வந்ததுக்கு அப்புறமேட்டு ஜிக்கு வந்து மசாஜ்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த நவீன மிஷின் மட்டும் கிடையாதுங்க, அவர் நிறைய டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஷர்வின்பா உன்னோட நவீன மிஷின். இதுக்கு முன்னாடி தலையில மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவியா டாடுக்கு? இப்படி சுருட்டி அப்படி ஒண்ணு பண்றதுலாம் இருக்குமே, அந்த மசாஜ் எல்லாம் பண்ணும் பொழுது டாட் வந்து உன்னை கூப்பிட்டு பண்ணுன்னு சொல்லுவார்ல, நீ பிடிக்காம பண்ணுவியா பிடிச்சி போய் பண்ணுவியா? பிடிச்சுதான் பண்ணுவேன். நானும் கேட்பேன் எனக்கு பண்ணி விடுறான்னுவேன். ஆனா அவங்க டாடுக்கு தான் அவன் பண்ணுவான் எப்பவுமே. என்ன பண்ணுவேன்? என்ன நல்லா பண்ணி விடுவ சொல்லு. என்னென்ன மசாஜ் பண்ணுவேன்? உன் டூல்ஸ் எல்லாம் கொண்டு ஓடு தூக்கிட்டு வந்துட்டான் அவனோட டூல்ஸ். ஜியோட ஓல்டு வெர்ஷன் ஆஃப் டூல்ஸ் ஃபார் மசாஜிங். ஜி காட்டுங்க ஜி ஒண்ணு. ஷர்வின் என்னெல்லாம் பண்ணுவேன்? இதை வச்சு எப்படி பண்ணு. இதை வச்சு என்ன பண்ணுவான்? இப்படி மசாஜ் பண்ணுவான். ஆஹா அதுக்குள்ள கண்ணு சொக்குது மனுஷன். அடப்பாவி மனுஷன். காட்டு. ஸ்லோவா பாட்டா கடகடன். ஓகே அடுத்து சும்மா இத பண்ணுவாங்க. இல்ல கடகடன் பண்ணா எனக்கு தெரியாது. அடுத்தது இது காட்டுங்க. அந்த பால்ஸ்லாம் சுத்தம். அவர் இழுத்து விட்டா முதல்ல டைட் பண்றோம். இது அடுத்தது இந்த வுட்.
விட்ட முது வச்சுப்பான் ஓட்டுவான். ஐயோ அவனுக்கு அவனுக்கு சந்தோஷமா மூணு. இருக்கும். இதை எனக்கு பண்ணி விட்டா நான் வலிக்குதுன்னு கத்துவேன், நீ எனக்கு பண்ணி விட மாட்டேன்னு சொல்லிடுவான். நீ வந்து கிடைச்ச ஆளு அப்படின்ட்டு உனக்கு தான் அவன் பண்றான். இதெல்லாம் வச்சிருக்கான். இந்த ஓல்டு டூல்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு அதை எடுத்து நீங்க உங்க கடையை இனிமே சாத்திடுங்க. எங்களுக்கு வி ஹாவ் நியூ டூல் ஃபார் மசாஜிங். இந்த டூல் இருக்கு ஜிக்கு மசாஜிங். இனிமே ஷர்வி நீ தேவையில்லையா? சாரி டாடிக்கு நீ தேவையா? என்னது ஹேர் ஸ்டைல் பண்ணுமா? பண்ணால கொரியன் ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் உங்களுக்கு. ஐயோ ஆமா, நான் அத வீடியோ எல்லாம் எடுத்திருக்கேன். ஆனா அதெல்லாம் எடிட்டிங்ல கட் பண்ணிடுவேன். ஒரு வாட்டியும் பண்ணும் போதெல்லாம் எடுப்பேன். கார்த்தி போடாத கார்த்தி அப்படின்னு சொல்றதுனால பழைய வீடியோஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டேன். ஹேர் ஸ்டைல் பண்றது பிடிக்கும். சரி, இந்த மசாஜ் பத்தி சொல்லிடலாமா? உன்ன மாதிரி இருக்க பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது முக்கியமா கம்ப்யூட்டர்லயே வேலை பாக்குறவங்க ரொம்ப ஹார்ட். ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த ரேட் வந்து கம்மி. இந்த வேலை செய்யற ஒரு விஷயத்துக்கு இந்த ரேட்டுக்கு சூப்பர். ஜி இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அகாரோ ஆட்டம் ஹேண்ட் ஹெல்ட் பாடி மசாஜர். இது மெயின் பாடி. இது வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்விட்ச். இதுலயே ஸ்பீட் நாபுமே கொடுத்திருக்காங்க. பவர் கார்டோட வருது. இதுக்கு இந்த மாதிரி 4 அட்டாச்மெண்ட் கொடுக்கறாங்க. இது மூணுமே பாத்தீங்கன்னா மசாஜ் ஹெட். இது வந்து ப்ரொடெக்டிவ் மெஷ் கவர். மசாஜ் ஹெட் நம்ம இதுலதான் பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது பிளாட் மசாஜ் ஹெட். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கொஞ்சம் சூதிங்கான ஒரு மசாஜ் யாராவது பண்ணி விட்டு நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சூப்பரா இந்த பிளாட் மசாஜ் ஹெட்டை யூஸ் பண்ணி நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம். பாலா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பால் மசாஜ் ஹெட். நம்ம பாடி மசாஜ் எடுக்கிறதுக்கு வெளில போயெல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. வீட்டுல ஏதாவது எசென்சியல் ஆயில் இருக்குன்னா அதை ஃபியூ டிராப்ஸ் எடுத்து நம்ம பாடியில லைட்டா தேய்ச்சிடலாம். அதுக்குன்னு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற மாதிரி ஓவரா தேய்க்க வேண்டாம். லைட்டா தேய்ச்சிட்டு இந்த பால் மசாஜ் ஹெட்டை யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் நல்லா டோன் ஆகிறதும் கிடைக்கும். நல்ல ஒரு டீப் ஆயில் மசாஜும் எடுத்த மாதிரி இருக்கும். வளைவளைவா இருக்கு பாருங்க, இதுதான் வேவி மசாஜ் ஹெட். நம்மளோட சதையெல்லாம் அப்படியே சோர்வா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த மசாஜ் வந்து நீங்க பண்ணீங்கன்னா அந்த சோர்வெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ப்ரொடெக்டிவ் மெஷ் கவர். இதை எந்த மசாஜ் ஹெட்டோ யூஸ் பண்ணும்போது இதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கையில கால்ல எல்லாம் முடி இருக்கும் இல்லையா, ஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது முதுகுல கூட சில பேருக்கு முடி இருக்கும். அந்த முடி ஒன்னோட ஒண்ணு மசாஜ் பண்ணும்போது சுத்திட்டு சிக்காகாம இருக்கிறத இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மெஷ் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயில் மசாஜ் எடுக்கும் போது இந்த ப்ரொடெக்டிவ் மெஷ் கவரை யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு மேல மிஷினை வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணக்கூடாது. மசாஜுமே பிடிக்குதுன்னு ரொம்ப எசகு பசகா சதையெல்லாம் பிடிச்சி சுத்தி விட்டுறாதீங்க. ஜென்ரலா உங்களுக்கே தெரியும் ரொம்ப பெசருதா இல்லையான்னு தெரியும். பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. கார்த்திகா சொல்லுச்சுன்னு போட்டு அழுத்தி கொடகொடன்னு குறைஞ்சி ஏதாவது படிக்காதீங்க. அப்புறம் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க, பிரெக்னென்ட் விமன்ஸ் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா அவங்களே போட்டுருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின் இன்ஃபிளமேஷன், ஸ்கின் டிசீஸ் இருக்கு, வூண்ட் ஏதாவது இருக்கு, புண்ணுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி பெருசாக்கிடாதீங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வெட் ஏரியால இதை யூஸ் பண்ணாதீங்க. பாத்ரூம் இந்த மாதிரி வெட்டான ஏரியா இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணாதீங்க. இதுல ஈரம் வந்து படாத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா கரண்ட்ல இது வேலை பார்க்கறதுனால சேஃப்டி முக்கியம். அதனால நான் சொல்லிடுறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உள்ளங்கால் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பெயினா இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து காலில் மசாஜ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி காலில் மசாஜ் பண்ணிக்கலாம். மெயினா நிறைய பேர் கால் வலி இருக்கும், கால் வலி பாத வலின்னு சொல்லுவாங்கல்ல. முக்கியமா அந்த நின்னுட்டே ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நின்னுட்டே கடை நடத்துறவங்க இருக்காங்க. முக்கியமா வீட்டுல இருக்க ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரும் கிச்சன்ல நின்று அந்த பாதம் அவ்வளவு வலிக்கும். அந்த பாதம் வலியை வந்து இந்த மசாஜ் கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes to 10 minutes எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற, வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. பாடி பெயின், உள்ளங்கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்கவங்க, ஒரு நாள் ஃபுல்லா நின்னுட்டே தான் நான் வேலை பாக்குறேன் அப்படின்ற எல்லாருக்கும், முக்கியமா ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், ஜி மசாஜ் பண்ணது இல்லாம லைட்டா எனக்கு மசாஜ் பண்ணாரு. லைட்டா 5 நிமிஷம் மசாஜ் பண்ணதுக்கே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. லைட்டா தூங்கிட்டேன். இப்பதான் சாப்பாடே சாப்பிட்டேன். ஈவினிங்கா எழுந்திரிச்சு அவரை கிளீன் பண்ணுங்கன்னு கூப்பிட போய் அவரை வேலையை செய்ய விட்டாம பண்றாரு, வேலைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி கடைசியில நானே தூங்கிட்டேன். இப்ப இந்த கிராக்கரி யூனிட் தான் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போறோம், கிளீன் பண்ண போறோம். என்கிட்ட நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணி நான் போடாத வீடியோ ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னாக்கா இந்த கிராக்கரி யூனிட் ஆர்கனைசேஷன் தான். இது இப்போ நான் திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே இந்த மாய்ஸ்சர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தெரியும். கீழே நான் மேல மட்டும் இப்படி தொடச்சு விட்டுறேன். கீழே இந்த சந்துக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் நான் உள்ளரையும் ஃபார்ம் ஆகுறத பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் இதுக்கு மேல நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிடலாம். மொத்தமா இப்ப கிளீன் பண்ணிட்டு பண்ண போறேன். இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுறது எனக்கு இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை. இப்ப வந்து மாய்ஸ்சரா இருக்கு. குளிர் ரொம்ப தாங்க முடியாம நான் எல்லாத்தையும் சாத்தி வைக்கிறதுனால இந்த மாதிரி உள்ளே அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெயிலே இல்ல. சரி, டக்குன்னு இதை கிளீன் பண்ணிடுறேன்.
இது என்னோட ஃபேவரட். இது வந்து ஏதாவது செடி போட்டு வைக்கலாம். ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் வாங்கி இவனை உட்கார வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனா இன்னும் இவனை உட்கார வைக்கிறதுக்கு மேல அந்த குட்டி செடி கிடைக்கல. புதுசா நம்ம இடம் வாங்குறோம்ல, ஃபியூச்சர்ல அங்க வீடு கிட்ட கட்டினா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பாத்திரங்கள்லாம் வாங்கி சேமிச்சு வைக்கிறது. இந்த மாதிரி பீங்காம் பொருள், இந்த மாதிரி பொருள்லாம் அழகா சேமிச்சு வைக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட ட்ரீம் இடத்த நீ வாங்குவ கார்த்தி. விழுந்துகிட்டே இருக்க, ஏமாந்துகிட்டே இருக்க, நீ வாங்கும் பொழுது மத்த பொருளா வாங்குறதுக்கு பட்ஜெட் இருக்கு, அது மொத்தத்தையும் வலிச்சு போட்டு வாங்கிடுவேன். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து வச்சா அப்போ உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு இந்த மாதிரி புதுசுலாம் வாங்க. அப்படியே யூஸ் பண்ணாம பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்ததுதான் இதெல்லாம். இதுல பல விஷயம் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். நான் வாங்கி சேர்த்து வச்சது இதெல்லாம் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணது. மீஷோல வாங்கினது செட் ஆஃப் 3 கிளாஸ். இது வந்து செட் ஆஃப் 3 இந்த மாதிரி வுட் ஏர்லாக் டைட்டோட வரும். கிளாஸ் பவுல், கிளாஸ் பாக்ஸ் வித் வுடன் லிட். நல்ல ஏர்லாக் இருக்கும். பெருசு, மீடியம், குட்டின்னு இருக்கும். இது வந்து நான் மீஷோல தான் வாங்கினேன். இது ஹோம்லி ஹப்ல தான் வாங்கினேன். இதுவும் ஹோம்லி ஹப் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அடுத்தது இது எல்லாமே ஹோம்லி ஹப்ல வாங்கினது தான். கொஞ்சம் காஸ்ட்லி தான் அங்க, ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா ரேர் கலெக்ஷனா இருந்தது அது. அடுத்து இதோட ஷேப் பாருங்க, வண்டர்ஃபுல் கலெக்ஷன், செம்மையா இருக்கும். இது எல்லாமே சி கலெக்ஷன், சி கலர்ல இருக்கும். சீல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கலர், டெக்ஸ்டர், டிசைன் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல வாங்கினது. நம்பவே மாட்டீங்க, இதெல்லாம் நான் மீஷோல வாங்கினதுதான். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணது. இதை ரெகுலரா நான் வீடியோல யூஸ் பண்ணிலாம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணதுல இருந்தே நான் லேண்டு தேடிக்கிட்டே இருந்தேன். அத்தனை வருஷமா என் கனவுக்காக ஓடிட்டு இன்னைக்காவது ஒரு நாள் அமையாடிய. ஆனா என்ன ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நான் 4 வச்சிருக்கேன். செட் ஆஃப் 2 வாங்கினா இல்ல ஒண்ணு தனித்தனியா வாங்கினான்னு தெரியல. இதுலயே 2-3 காம்போ இருந்தது நான் ரிவ்யூ பண்ணும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது பெருசு சின்னது அந்த மாதிரி காம்போல இருந்தது. எனக்கு அந்த மாதிரி வேணாம், எல்லாம் ஒரே சைஸ்ல தான் வேணும்னு நினைச்சிட்டு வாங்கினது. இது வந்து ஏதோ அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்கும், அலாவுதீன் லேம்ப் மாதிரி வரும். மூடி கிடையாது இதுக்கு, ஓபன். பூதெல்லாம் இல்ல, அதாவது சாப்பிட்டு வேண்டியதுதான். கராஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். ஏதாவது ஒண்ணு சமையலுக்கு ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இத சில விஷயங்கள்லாம் யோசிச்சு தான் வாங்கினேன். அதுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்க பார்க்கலாம். இதுவுமே டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கும். இதெல்லாம் எங்க வாங்கினேன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு கடைக்கு போகும்போது ஏதாவது வித்தியாசமான ஷேப்ல பார்த்தேன்னா ஆசைப்பட்டு வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணதுதான். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் காஃபி கப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, காஃபி மக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசு, மீடியம் சைஸ், இந்த உருளை ஷேப்பு, அப்புறம் ஸ்கொயர் மாதிரி ஷேப்ல ஒரு 3 ஷேப்ல நான் வச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த பெரிய சைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மாத்திக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நாள் இது யூஸ் பண்ணுவேன், கொஞ்ச நாள் அது யூஸ் பண்ணுவேன். காஃபி கப்ஸ் மட்டும் என்கிட்ட இங்க பாருங்க வெளில இப்போதைக்கு நான் இதான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த ஸ்பைடர்மேன் வித் ஸ்பூனோட வரும். ஷர்வன் குட்டி இது கிரவுன் போட்டு குவீன் ஆஃப் எவ்ரிதிங்னு போட்டு இந்த கிரவுனோட மூடியோட வரும் இந்த காஃபி கப். என் பர்த்டேக்கு கால் உடஞ்சிருக்கும் போது வந்த கிஃப்ட் குவீன் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்வினும் ஜி எனக்கு கிஃப்ட் பண்ணது. அடுத்தது இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது இந்த வருஷம் பர்த்டேக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வித் லிட் அண்ட் ஸ்பூனோட வரும் இந்த மாதிரி. அடுத்து இதுவும் இது கூட இன்னொன்னு ஒன்று ஒயிட்ல இருக்கும்னு நினைக்கிறேன், உள்ள வச்சுட்டேன் நான். இது 2 பேரு. இதுல 3 கலர்ஸ் இருக்கும். இதோட ஷேப்பே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆன்லைன்ல வாங்கினது, அமேசான்ல வாங்கினது. இது வந்து ஸ்பாராஜி, இது வந்து ஸ்பார்ல வாங்கின. இந்த 3 கலர்ஸ் இருக்கு என்கிட்ட. பெரிய காஃபி மக், ஸ்டர்டினஸ், வெயிட் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் என்கிட்ட எல்லா காஃபி மக்கும் இருக்கும், சாதாரணமா இருக்காது. இதுல 3 கலர்ஸ் இருக்கு என்கிட்ட. நார்மலா இருக்க கிளாஸஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுலாம் காட்டுறேன். இது கேரமல் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது என் பர்த்டேக்கு இந்த வருஷம். ஸ்மைல் எவ்ரிடேன்னு போட்டு கேட்டு கேரமல் கொடுத்த எல்லாமே பத்திரமா நான் வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல நம்ம ஓன் ஹவுஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சூடு நல்லா தாங்கும். அந்த மாதிரி வேக்யூம் கப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி லெட்டோட வருது. ஸ்மைல் எவ்ரிடே பாசிட்டிவ் நோட்டோட இருக்கு. ஒண்ணு வெளில வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அடுத்து இது செட் ஆஃப் 4 நான் வாங்கினேன். ஐ திங்க் இதுவும் ஸ்பார் தான் நினைக்கிறேன். இதுல வந்து நான் 4 வாங்கியிருக்கேன். இது எல்லோல, இது ப்ளூல எல்லோ, இது எல்லோல ப்ளூ, இது ஆரஞ்சுல சி ப்ளூ, இது ப்ளூல ஆரஞ்சு, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி வுடன் ஹேண்டிலோட ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி கீழே ஊத்துறதுக்கு ஒழுகாம வரதுக்கு இது அழகான ஷேப்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். இது அடுப்புல வைக்கலாமான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வந்து இதுலயே சின்னது வச்சிருப்பேன். இது வந்து இந்த பக்கம் 2 பக்கமும் அந்த மாதிரி கொட்டுறதுக்கு வசதியா கொடுத்துருப்பாங்க. இதுல எத்தனை ml கெப்பாசிட்டி எல்லாம் போட்டிருக்கோம், பார்க்க அழகா இருக்கும்.
எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கினது. இதுவும் உடன் ஹேண்டிலோட இருக்கும். இது ரெண்டுமே அமேசான்ல தான் வாங்கினேன் நானு. டீ ஃபில்டர் நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணி வச்சிருவோம். அடுத்து அந்த ஃபில்டர் எங்க வைக்கிறது, திருப்பி நம்ம டீ குடிக்கும்போது தேவைப்படுமே எங்கேயாவது தேடுவோம். நம்ம கொஞ்ச நேரத்திலேயே குடிப்போம் அப்படின்னு நினைச்செல்லாம் தேடுவோம் இல்லையா? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணிட்டு போயிடுறேன், ஜி அப்புறமா வந்து சாப்பிடணும் குடிக்கிறாரு, அது வந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஃபில்டர் எங்க இருக்கணும்னு தெரியாம யோசிப்போம். அந்த மாதிரி அது ஃபில்டர் கிண்ணத்தோட வருது, இந்த மாதிரி செட்டா வருது. இதுவுமே பாத்தீங்கன்னா டீ பாட், எனக்கு டீ பாட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த டீ பாட் ஷேப்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சென்டர்ல வாங்கினது. இதுவும் இது மாதிரி 2 செட் ஆஃப் 2 வாங்கினேன். இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுவும் சேர்ந்துதான் அமேசான்ல வாங்கினேன் நானு. அடுத்தது இது சீஷல் மாதிரி இருக்கும். இது வந்து ஹோம்லி ஹப்ல வாங்கினது. அடுத்து இதுவும் ஹோம்லி ஹப் தான், சீஷல் சி கலெக்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அங்க எல்லாமே. அடுத்து இது பிளாட்டர், இது உடன் ஹேண்டலோட ரொம்ப பெருசு, நல்ல பெருசு. இது அமேசான் உடன் ஹேண்டிலோட இருக்கும். இதே மாதிரி உடன் ஹேண்டிலோட ஒன்னு ஹோம்லி ஹப்ல பார்த்து நான் வந்து வேணும்னு கேட்டேன். அவங்க பேக் பண்ணும்போது இது தனியா கழண்டி வந்துருச்சு. ஐயோ வேணாம் நான் பேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது இதுவும் ஹோம்லி ஹப்ல வாங்கினது. இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1375 போட்டிருக்கு. 16 inch ஃபிஷ் பிளாட்டர், எவ்வளவு பெருசு பாருங்க. கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனா ரொம்ப யூனிக் கலெக்ஷன். வெயிட், குவாலிட்டி அதெல்லாம் சூப்பரா இருக்கு. நான் ஏற்கனவே அந்த கடைக்கு போன வீடியோ வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேன். அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட கார் பார்க்கிங்குமே இருக்கு. ஆன்லைன்லயும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த வீடியோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த கடைக்கு போனீங்கன்னா இல்ல பேசுனீங்கன்னா நம்ம சேனல் நேம் சொல்லுங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கேட்டு பாருங்க. எனக்கே கொடுக்கல, பெருசா சின்னதா ஒரு டிஸ்கவுண்ட் தான் கொடுத்தாங்களா ஜி? கொடுத்தாங்க, கொஞ்சமா கொடுத்தாங்க. இருக்கிற கலெக்ஷனே திருப்பி அவங்க கிட்ட வர மாட்டேங்குதுன்னா புதுசா யூனிக்கா மாறிக்கிட்டே இருக்கு. சோ நான் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் இதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா இதுல 2-3 கலர்ஸ் இருக்கு. பட் இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளேட்ஸ் வந்து செட் ஆஃப் 2வும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கடாய் மாதிரி ஒண்ணு, ஸ்கொயர் பிளேட்ல பிடியோட இருக்குல்ல, ஸ்கொயர் கடாய் மாதிரி ஒண்ணு. சோ இது 3 வாங்கினேன். தனித்தனியா தான் வாங்கினேன். இது குவான்டிட்டி 2 வாங்கினேன். இது வந்து தனியா வாங்கினேன். இது எல்லாமே ஆன்லைன் அமேசான்ல வாங்கினது. இது நான் இப்ப ரீசெண்டா ஷாப்பிங் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாலும் பிளிப்கார்ட்டா அமேசானா மீஷோவா தெரியல, பிளிப்கார்ட் ஒரு அமேசான்ல வாங்கினதுதான், நெஸ்டேஷியாவோடது. இதுவுமே எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க இது எங்க இருந்து வாங்கினீங்க அப்படின்னு. இது நெஸ்டேஷியாவோடது. வாங்கின நான் யூஸ் பண்ண 1 வாரம் 2 வாரத்திலேயே ஃபுல்லா பூஞ்சம் பிடிக்குது. நான் அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன். மெயின்டெனன்ஸ் ஹை மெயின்டெனன்ஸா இருக்கு. வெயிட் ஹெவியா தான் இல்ல, கொஞ்சம் தக்கையா தான் இருக்கு. அழகுக்காக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் படுக்குன்னா உடஞ்சிரும். ரொம்ப தக்க நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வீடியோல காமிச்சிருப்பேன், ரிவ்யூ பண்ணிருப்பேன். அங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை பத்தி சொல்லியிருப்பேன். நிறைய பேர் ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது எங்க வாங்கினீங்க. நான் ஏன் அதை தனியா ஒரு வீடியோல சொல்லவே இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப தக்கையா இருக்கு. சோ இதுவும் நெஸ்டேஷியா பிராண்ட் தான். ஆனா இதெல்லாம் நல்லா இருக்கு. அது நெஸ்டேஷியா பிராண்ட் தான். 3000 சம்திங்கோ நம்ம காசு, அவ்வளவு காசு. ஆனா அதுக்கு வர்த்தான்னு கேட்டா கிடையாது. டெய்லி கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப தக்கையா இருக்கு. அதனால நான் அது அவ்வளவு பணத்துக்கு வர்த்துன்னு சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப வர்த்துதான், செம்ம சீனு. இது வந்து நான் ஹோம் சென்டர்ல சேல் அப்ப வாங்கினேன். இந்த ஃபிளாரல் எல்லாம் சூப்பர்வா இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் பிரீமியம் கலெக்ஷன், கொஞ்சம் காசு அதிகமா இருக்கும். நான் இது மாதிரி வாங்க ஆசைப்படுவேன். ஆனா சேல் நடக்கும் போதுதான் வாங்குவேன். ஏன்னா மத்த நேரத்துல இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலெக்ஷன்ஸ் வித் இந்த மாதிரி மைல்டு ஃபிளாரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இதுவும் செட் ஆஃப் 2 நான் வாங்கினேன். இதுவும் நெஸ்டேஷியா தான், இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒயிட்ல வந்து மைல்டு கலர்ல வாங்கினது. இது மீஷோல வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த மீஷோல வாங்கினது, அமேசான்ல வாங்கினது. இன்னைக்கு நான் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிருந்தேன் இல்லையா, அது அந்த மசாஜர் எல்லாத்துடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணலாம். என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்ல அமேசான் பேஜோட லிங்க் இருக்கும். என்னுடைய மை ஷாப்பிங் பேஜ்னு சொல்லிட்டு அமேசான் ஷாப்பிங் பேஜ் லிங்க் கொடுத்துருப்பேன். அதுல கேட்டகரியா தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பேன். மை கிராக்கரி யூனிட்னு தனியா ஒரு ஹெட்டிங் இருக்கும், கிச்சன் தனியா இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே தனித்தனி கேட்டகரியா இருக்கு. பூஜாக்குன்னு தனியா ஒரு கேட்டகரி இருக்கு. நீங்க அது போய் பிரிச்சீங்கன்னா அந்த லிங்க் என்னுடைய லிங்க், அதாவது என்னுடைய ஃபேவரட்ஸ் மட்டும் தான் அதுக்கு தனியா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணி நல்லா இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அந்த லிங்க்ல வச்சிருக்கேன். நான் ரெகுலரா வாங்கினாலுமே எனக்கு அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்ற ப்ராடக்டோட லிங்க்லாம் அங்க நான் வைக்கல. சோ வேணும்ன்றவங்க தைரியமா அதை நீங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்து எது பிடிக்குதோ நீங்க அதை வாங்கிக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது போன வருஷம் பிக் பாஸ் பார்த்துட்டு நான் வாங்கின கலெக்ஷன் ஹால்ல இருக்க அந்த செஸ்ட் ஆஃப் டிராயர்ஸ்ல நான் வந்து இந்த ப்ளூ பிளேட்ஸ் வந்து வைக்கும்போது சொன்னேன். ஒரு பெரிய பவுல் கிளாஸ் வேர் செட். அது எப்பவுமே டின்னர் செட்னா அது வந்து செராமிக்ல தான் வரும், இல்ல போன் சைனாவா அந்த மாதிரி 2-3 ஐட்டம்ஸ் இருக்கு மெட்டீரியல், அதுலதான் வரும். இது வந்து நான் கிளாஸ்லயே இருக்கும், ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும். சோ இதுவும் ஃபுல் ப்ளூ. அப்புறம் அது கூடயே டீ கிளாஸ் எல்லாம் வந்திருக்கும், பாத்துருப்பீங்க, ஒயிட்ல பூ போட்டு டிசைன். இதுவும் அதோடதுதான். இது ரெண்டும் அது கூட தான் வந்துச்சு.
இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு ஜி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் வாங்கும் பொழுதே வீடியோ போடணும்னு நினைச்சேன், லிங்க் கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் மைக்ரோவேவ் ஓவன்ல ஏதாவது சூடு பண்றதுக்காக வாங்கின பவுல்ஸ். இதெல்லாம் ஏதோ பழைசு, ரொம்ப பழைசு. இதுவும் ஹோம்லி ஹப்ல வாங்கின, பயங்கர பெருசுங்க. எப்பா பாத்தீங்கன்னா இதுவும் பவுல்ஸ் தான். இது ப்ளூ கலர்ல இருக்கும். ஹோம் சென்டர் பவுல்ஸ் தான் இது, செராமிக். செம்ம வெயிட்டுங்க, அந்த வெயிட் பண்ணலாம். பெருசு ஒண்ணு சின்னது ஒண்ணு. நாட் சேஃப் ஃபார் அவன்னு போட்டிருக்கு. ஆனா ஃப்ரீசர், டிஷ் வாஷர், மைக்ரோவேவ்க்குலாம் வச்சுக்கலாம். அதுவும் ஹோம் சென்டர். இதுவும் ஹோம் சென்டர் பவுல், நல்லா குழியா இருக்கும். ஸோ இதுவும் இந்த ப்ளூ இதெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ். எப்படி அடுத்தது ரொம்ப ரொம்ப என்னுடைய ஃபேவரட். இது அழுக்கு பண்ணிடக்கூடாது, கண்டிப்பா அதுக்கான கிச்சன்ல தான் அதை யூஸ் பண்ணலாம், அதுக்கான வீடு வந்தாதான் ஏன் பண்ணணும். இதுவுமே இப்ப இது கிடைக்கல, இது அதனாலதான் நான் கிடைக்கும் போதே சிலதெல்லாம் கலெக்ஷன் வாங்கி வச்சிருவேன். இது நான் எங்க வாங்கினேன் ஞாபகமே இல்ல, சீரியஸ்லி. நான் ஓன் ஹவுஸ்ல இருக்கும்போது வாங்கினது. இது ஹோம் சென்டரா இல்ல தெரியல, ஆன்லைனா எதுனே தெரியல, இல்ல மீஷோவா அமேசான் எதுனே தெரியல. எங்க டெக்ஸ்டர் டீடைலிங்லாம் செமையா இருக்கும். அண்ட் அந்த காது பாருங்க, 2 பக்கம் இந்த ஹேண்டில்ஸ் அழகா இருக்கும். குட்டி சர்விங் பவுல்ஸ், இது ரொம்ப சூப்பரா இருக்கும். செட் ஆஃப் 2 வாங்கினேன். இது அதே மாதிரி டெக்ஸ்டர்ட்ல இருக்கும், செராமிக்ல இருக்கும். இதுக்கு உட்டன்ல இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர், டிஃபன் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், செம்ம டைட். இது பாத்தீங்கன்னா மீஷோல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப இந்த மீஷோல இந்த மாதிரி நீங்க தேடினீங்கனாலும் இந்த ப்ராடக்ட் கிடைக்காது. நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் போது நான் தான் வாங்கி வச்சிருவேன். நான் வாங்கும்போது நல்ல ப்ராடக்டா இருக்குன்னா அதுதான் நான் வீடியோ கொடுத்துடுறது. என்ன மாதிரி உள்ளவங்க பல பேருக்கு அது யூஸ் ஆகுமே தான் நான் கொடுத்துடுறேன். இப்ப தேடினா கூட இந்த ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்காது. அடுத்தது இந்த பிளேட்ஸ், இந்த ப்ளூ கலருக்கு செட்டா இருக்கட்டும், இந்த ப்ளூ இருக்குல்ல, அது செட்டா இருக்கட்டும், நான் 2 வாங்கினேன். இது பாத்தீங்கன்னா ஹோம் சென்டர். நான் அந்த ப்ளூ கலர் காமிச்சல கிளாஸ்ல ஃபுல் பிளேட், ஹாஃப் பிளேட். ப்ளூல பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிங்க் கலர் ஃபிளாரல்ல போட்ட பெரிய சைட் டிஷ் பவுல். அதை விட குட்டி ஐஸ்கிரீம் பவுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்கும். அது அப்புறம் டீ கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 6 அந்த மாதிரி ஃபுல் செட். பிளஸ் இந்த பெரிய பவுல், இந்த குட்டி பவுல், இது எல்லாம் சேர்த்து செட்டா வாங்கினது. இது ஓவல்ல இந்த மாதிரி கம்ப்ளீட். கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்க இருக்கு. ரொம்ப ரொம்ப பிரீமியமானது, சேல்லே வராது அப்படின்ற பொருட்கள்லாம் நாங்க டிராயர்ல வச்சிருக்கேன். அதுல உங்களுக்கு காட்டாத ரீசெண்ட் டைம்ல நான் வாங்கின 2-3 கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க நான் எல்லாமே பிரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்கேன். பட் எக்ஸ்ட்ராவா இது 2 மட்டும் அங்க வச்சிருப்பேன். இதுவுமே இந்த காசுக்கு இது செம்ம வர்த்துன்னு சொல்லுவேன். இது செட் ஆஃப் 4 வாங்கி இருந்தேன் நானே. இப்ப 2 மட்டும் கையில தூக்கிட்டு வர முடியுது, வெயிட்டா இருக்கு. சூப்பி பவுல், சைனா பவுல், ஜப்பான் பவுல் மாதிரி இருக்கும், சைனீஸ் பவுல் மாதிரி இருக்கும். இந்த கொரியன் எல்லாம் சூப்பி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, ஷேப்பே வித்தியாசமா இருக்கும். அப்புறம் இந்த 2 பிளேட் அண்ட் 2 ஒயிட்ல காம்போல செமையா இருக்கும். இதுவும் மீஷோல வாங்கினது. ரீசெண்ட் வீடியோ நான் காமிச்சதுதான் இது. இதோட ஷேப்பே பாத்தீங்கன்னா கீழே குட்டியா இருக்கு, பானை வச்சிருக்கு, மேல அகலமா இருக்கு பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு. செஸ்ட் ஆஃப் டிராயர்ஸ், ஹால்ல டைனிங் டேபிள் பக்கத்துல க்ராக்கரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் பிரீமியமான விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன். இன்னும் இது இல்லாம இதே மாதிரி அளவுக்கு நான் கொஞ்சம் அந்த ஓல்டு கலெக்ஷன் தான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்து உள்ள பரணையில வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதுதான் திருப்பி நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உள்ள தூக்கி வச்சு அரேஞ்ச் பண்ண போறேன், ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போறேன். ஸோ நான் உங்களுக்கு கலெக்ஷன் காமிச்சிட்டேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது. அது யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த டிவைடர் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன்ல, இந்த ஸ்டாண்ட் எல்லாம், அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கார்னர் ஷெல்ஃப் வச்சிருப்பேன், அடுத்து இந்த ஷெல்ஃப் வச்சிருப்பேன். இந்த ஷெல்ஃப் ஒண்ணு, இது கீழே பாத்தீங்கன்னா கார்னர் ஷெல்ஃப்ல 3 வகையா பிளேட்ஸை பிரிச்சு வச்சிருப்பேன் நானு. ஸோ இந்த ஆர்கனைசர் இருக்குல்ல, அதோடைய லிங்க்கும் நான் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மீதி என்னுடைய ஃபேவரட் பாட்ல இதுவும் ரீசெண்டா வாங்கினது. இது பாத்தீங்கன்னா ஹோம் சென்டர் 2500 ஏதோ போட்டுருக்கு, 2000 சம்திங். இது ஆத்தாடி, இதெல்லாம் பிரீமியம். இது அதை விட காஸ்ட்லி. இவன் நான் போன வாட்டி வீடியோல காமிச்சிருந்தேன், உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இங்க ஒருத்தன் இருப்பான், இருக்கான். எனக்கு இந்த டீ பாட்ஸ் மட்டும் ரொம்ப 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 பிடிக்குங்க. இது ஜி எனக்காக வாங்கி கொடுத்தது. என் மாமியார் பல வருஷமா வச்சிருந்தேன், உடைச்சிட்டோம் சொல்லியிருந்தேன். அது ஞாபகமா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு அப்புறம் ஆன்லைன்ல தேடி வாங்கி கொடுத்தாரு. டீடாக்ஸ் வாட்டர் எல்லாம் போட்டு வச்சு குடிக்க வசதியா இருக்கும். இது வடிகட்டி இங்கே இருக்குது. உங்களுக்கு ஜூசஸ் எல்லாம் போட்டு வச்சு சம்மர்ல குடிக்கிறதுக்குலாம் எனக்கு வசதியா இருக்கும். ஜனவரிக்கு மேல இதுல டீடாக்ஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நான் இதை எடுக்க ஆரம்பிச்சிருவேன். விண்டர்ல ரொம்ப குளிரா இருக்கு எங்களுடைய வீட்டுல, அதனால நான் யூஸ் பண்றது இல்ல. இங்க ஃபுல்லா இந்த மாதிரி கிளாஸ்வேர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு. இங்க பெரிய பெரிய டால் கிளாஸஸ் இருந்தது. இன்னைக்கு நான் மோர் போட்டு குடிச்ச மாதிரி அதை எடுத்துட்டேன் நான். ஸோ அவ்வளவுதான். இப்போ இது ஃபுல்லுத்தையும் நான் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இது ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது டக்குனு ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஃபியூச்சர் வீடியோஸ்ல அடுத்த வருஷம் 2025 நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்.
இதுல ஏதாவது நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது எங்க வாங்கணும் அந்தந்த ப்ராடக்ட்டோட லிங்க் தரேன், இல்ல நான் அந்த கடையை பத்தி சொல்லியிருந்தேன் அதோட அட்ரஸையும் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிறேன். லாங் வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு, நீங்க வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்ச மணிக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டேக் கேர். டாடா பை.